க்ளவுஸ் போட்டு நான் அது ஒரு கை மண்ணு க்ளவுஸ் நேற்று யூஸ் பண்ணி இது பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணுறோம். உள்ள அது பெரிய ரகம், இது சின்னது, அவ்வளோதான். அது மண்புழு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஏழ்வனத்தில் என்ன ஒர்க் அப்படின்னா, மழை தொடர்ந்து வர்றதால இந்த மழை நீர் பகுதி இல்லை இந்த மழை ஓடுற பகுதியெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆழப்படுத்தி ஸோ அதில் தண்ணீரை வந்து நம்ம தேக்கி வைக்கலாம், மழை நீரை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இறங்கியிருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவராக இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஃபீட்டில் ஒரு 1 ஃபீட் அட்லீஸ்ட் 1 or 2 ஃபீட் டெப்த்தில் இதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த பகுதினா ஓரளவுக்கு இதுவும் கடினமான பகுதி. பட் மழை நீர்லாம் வந்து மொத்தமாக ஓடி இந்த சைடு வந்து வெளியேறுது, இந்த காம்பவுண்ட் வால் வழியாக வெளியேறுது. ஸோ அதை தடுக்கிற மாதிரியும் அண்ட் மழை நீரை சேமிக்கிற மாதிரியான விஷயமாகவும் இது இருக்கும். அது வந்து மரங்களுக்கும் நல்ல ஒரு பெரிய பயனாக இருக்கும், நிறையா இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படிங்கிறதால அந்த ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு. ஒன் ஹவருக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். செம ஸ்வெட் ஆகிடுச்சு. ரொம்ப தீவிரமாக வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஸ்ட்ரெச்சுக்கு இப்போதைக்கு எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் பண்ணலான் இருக்கோம். வாங்க சரி, வாங்க புகழ். வணக்கம் வணக்கம். வாங்க. நன்றி புகழ், பிஸ்கெட்லாம் எடுத்து வந்ததுக்கு நன்றி புகழ். ஒர்க் பண்ண களைப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டீமுக்கு டீ, வடை, பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்த ஸ்ரீனி, சூர்யா அண்ட் தினேஷ் டீம் நன்றி. பின்னாடி ஆறுமுகமும் சந்துருவும் இருக்காரு. அவர் 2 பேரும் பின்னாடி இந்த சீமை கருவேல மரங்கள்லாம் வந்து இன்னைக்கு வெட்டி வீழ்த்தினாங்க. ஓகே, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒர்க்கு ஒரு பெரிய கால்வாய் மாதிரி வெட்டியிருக்கோம். ஒன்னதான் வந்து கடிக்கு போகுது.